எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய அவனிசுந்தரி. அத்தியாயம் 5. மர்மங்கள் பல. புகாரின் இணையில்லா மன்னனும் மூதாதையுமான கரிகால் பெருவளத்தானின் பெயரில் கடைப்பகுதியான பெருவளத்தான் என்ற சொல்லை மாவளத்தான் என்று சற்று மாற்றி வைத்த காரணத்தினாலோ என்னவோ மகாவீரனாக விளங்கிய தம்பிக்கு சிறிது முன்கோபமும் அவசர புத்தியும் உண்டு என்பது நலங்கிள்ளிக்கு தெரிந்திருந்தது. தவிர அவன் சதா பகடையாடுவதும், அப்படி பகடையாடிய ஒரு சமயத்தில் ஒரு புலவர் மீது சினம் கொண்டு பகடைக்காய்களை அவர் முகத்தில் வீசி எறிந்து விட்டதையும் கூட மக்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். எனவே அவன் சொல்வது எதையும் சற்று நிதானமாகவே கேட்க எண்ணங்கொண்ட நலங்கிள்ளி நிதானமாகவே, சொல் தம்பி, என்னதான் நடந்துவிட்டது என்று கேட்டான். மாவளத்தான் நலங்கிள்ளி அளவு உயரம் இல்லாவிட்டாலும் அவன் கண்களும் முகமும் நலங்கிள்ளியின் கண்களையும் முகத்தையும் போலவே அழகாகவும் துடிப்பாகவும் இருந்தன. அவன் நீண்ட கைகளில் நிறைய காணப்பட்ட தழும்புகள் அவன் யாருடனாவது சதா வாழ்பயிற்சி செய்து கொண்டு இருப்பவன் என்பதையும், அதனால் ஏற்படும் காயங்களை அறவே லட்சியம் செய்யாதவன் என்பதையும் நிரூபித்தன. முகத்தில் வளைந்து கிடந்த முரட்டு குழல்களை தள்ள அவன் தலையை சிறிது ஆட்டிக்கொண்டதில் கம்பீரமும் துடுக்குத்தனமும் இருந்தன. அந்த துடுக்குத்தனத்துடன் அவன் பேசினான். உங்களை தீர்த்து கட்ட அரண்மனையில் சதி நடக்கிறது என்று. அப்படியா? நலங்கிள்ளியின் கேள்வியில் அப்பொழுதும் நிதானம் இருந்தது. ஆம் என்றான் மாவளத்தான். யார் சதி செய்கிறார்கள்? யாருக்கு தங்களை கொல்வதால் பயன் இருக்கிறதோ அவர்கள்தான். யார் அவர்கள்? நெடுங்கிள்ளியும் அந்த பெண்ணொருத்தி வந்திருக்கிறாளே, அவளும் என்று கூறிய மாவளத்தான் உடல் சிறிது கோபத்தால் துடிதுடித்தது. இதை கேட்ட பின்புதான் நலங்கிள்ளி சிறிது சுரணையும் காட்டினான். மிகுந்த பிரமிப்புடன், உண்மையாகவா என்றும் கேட்டான். ஆமண்ணா, முற்றிலும் உண்மை என்றான் மாவளத்தான். நலங்கிள்ளி சில வினாடி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு தம்பியை நோக்கி கேட்டான். தம்பி, இதில் இந்த இருவருக்கும் என்ன பயன் இருக்க முடியும்? என்னை கொன்றால் புகாரை ஆள நீ இருக்கிறாய். ஆகையால் அடுத்த தாயாதியும் பகைவனுமான நெடுங்கிள்ளிக்கு பயன் ஏதுமில்லை. அந்த கன்னர நாட்டு பெண்ணுக்கு என்னை கொல்வதால் எந்தவித லாபமும் இல்லை. அவளுக்கு சோழ நாட்டு மக்கள் முடிசூட்டப் போகிறார்களா என்ன என்று கேட்டான். மாவளத்தான் அண்ணனை கூர்ந்து நோக்கினான். பிறகு சொன்னான், என்னையும் தீர்த்து விட்டால் என்று. இதை கேட்ட நலங்கிள்ளி சற்று இறைந்தே நகைத்தான். மாவளத்தான், இது என்ன கொலைக்களமா? ஒவ்வொருவராக நெடுங்கிள்ளி பிடித்து கொள்ள? இல்லை, இது அவன் இருப்பிடமா? நம் இருவரையும் வெட்டுப்பாறைக்கு அனுப்ப. அது கிடக்கட்டும், அந்த பெண் தான் என்ன செய்ய முடியும்? நம் இருவரையும் ஒன்று சேர்த்து மருந்து வைத்து கொன்றுவிட முடியுமா என்று கேட்டான் நகைப்போடு. மாவளத்தான் சிரிக்கவில்லை. அத்தனை நேரான திட்டமில்லை அண்ணா, திட்டம் மறைமுகமாகவும் கடுமையாகவும் இருக்கிறது என்று கூறி மேலே விளக்கவும் முற்பட்டான். நேற்று இரவு நான் தற்செயலாக நமது நந்தவனத்திற்கு போனேன். அண்ணன் இறந்துவிட்ட நிலை குறித்து குழம்பிய மனதுடன் சென்றேன். ஆகையால் முதலில் எதையும் கவனிக்கவில்லை. பிறகு திடீர் என நான் இருந்த இடத்தில் இருந்து சற்று தூரத்தில் காலரவம் கேட்டது. சட்டென்று ஒரு மரத்தின் இருளில் ஒதுங்கினேன். சற்று நேரத்தில் அங்கு அந்த பாதகன் நெடுங்கிள்ளி வந்தான். எட்ட இருந்த செடிகளுக்கு அருகில் நின்று ஓரிரண்டு பூக்களை கொய்து முகர்ந்தான். அப்பொழுது ஒரு சிரிப்புலை கேட்டது. மன்னர் பூவின் நறுமணத்தை ரசிக்கிறார் போலிருக்கிறது என்ற சொற்களும் அதை தொடர்ந்தன. அந்த சொற்களை தொடர்ந்து அவனிசுந்தரி அந்த பூச்செடியின் மறைவில் இருந்து வெளியே வந்தாள். உணர்ச்சி பெருக்கால் சற்று பேச்சை நிறுத்தினான் மாவளத்தான். மேலே சொல் என்ற நலங்கிள்ளியின் சொற்கள் அவனை தூண்டவே அவன் மேலும் சொன்னான். அவனிசுந்தரியை கண்டதும் நெடுங்கிள்ளி அவள் தோள் மீது கையை வைக்கப் போனான். தொடாதே என்று மிக கடுமையுடன் எச்சரித்தாள் அவள். அந்த சொற்களில் இருந்த உஷ்ணத்தால் எந்த பாதக செயலுக்கும் அஞ்சாத நெடுங்கிள்ளியே அசைந்து உயர தூக்கிய வழக்கையை கீழே போட்டான். பிறகு அவள் மிக கம்பீரமாகவே கேட்டாள், இங்கு எதற்கு என்னை வரச் சொன்னீர்கள் என்று. பிறகு அவர்களுக்குள் உரையாடல் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லலானான். காரணமாகத்தான் வரச் சொன்னேன் என்றான் நெடுங்கிள்ளி. என்ன காரணம்? அந்த பெண் சர்வசாதாரணமாக கேட்டாள். புகாரில் மூவரில் ஒருவன் இறந்தான் என்றான் நெடுங்கிள்ளி. ஆம், கொல்லப்பட்டான் என்றாள் அவனிசுந்தரி. என்ன, கொல்லப்பட்டானா என்று கேட்டான் நெடுங்கிள்ளி. அவன் வார்த்தைகளில் போலி நடுக்கம் இருந்தது. அப்படித்தான் கோவூர் கிழார் கருதுகிறார் என்றாள் அந்த பெண். அந்த புலவன் அதிக பிரசங்கி. ஆம், உண்மையை எப்படியோ கண்டுபிடித்து விடுகிறார். அவராக கண்டுபிடித்து விடுகிறாரா? கண்டுபிடிக்க நீ உதவினாயா? நானா? எப்படி உதவ முடியும்? ஏன் முடியாது? குளமுற்றத்தில் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. இருக்கலாம், ஆனால் மன்னன் சடலத்தை முன்னறிவிப்பு இல்லாமல் நான் கொண்டு வந்திருக்கும் போது என்னைத்தான் புலவர் கொலைகாரி என்று நினைக்கிறார். என்னை நீ காட்டிக் கொடுக்கவில்லையே. காட்டிக் கொடுத்திருந்தால் உங்கள் கொலைகாரர்கள் என்னை சும்மா விடுவார்களா? கொலைகாரர்களா? ஆம், உங்களுடன் வந்திருக்கும் 100 பேர். அதுவும் தெரியுமா உனக்கு? நன்றாக தெரியும் என்றாள் அவனிசுந்தரி. இங்கு சிறிது தயங்கிய நம் அருமை உறையூர் அண்ணன் மேலும் அந்த பெண்ணை விசாரிக்க முற்பட்டு எப்படி அறிந்தாய் என்று வினவினான். மேலும் சொன்னான் மாவளத்தான்.
கன்னர நாட்டில் இருந்து நான் தனியாக வரவில்லை. என்னுடன் பூதலன் வந்திருக்கிறான். அவனுக்கு கண்கள் 1000 உண்டு என்று உணர்த்தினாள் அவனிசுந்தரி. என்னை நீ காட்டிக் கொடுத்து விடுவாயா என்று நடுக்கத்துடன் கேட்டான் நெடுங்கிள்ளி. ஒரு காலம் மாட்டேன். நீங்கள் இல்லாவிட்டால் கன்னடர் லட்சியம் எப்படி நிறைவேறும்? உங்களை போன்ற ஒரு நல்ல பிள்ளை சோழர் குடும்பத்தில் பிறக்காவிட்டால் எங்கள் திட்டம் எப்படி கைகூடும் என்று வினவினாள் அவள். அவள் தன்னை பார்த்து நகைக்கிறாள் என்பதை அறிந்ததும் நெடுங்கிள்ளி அதற்காக சினம் கொள்ளவில்லை. அவனிசுந்தரி, என் திட்டங்களுக்கு மட்டும் நீ உதவி செய். அப்புறம் நெடுங்கிள்ளி யார் என்பதை உணர்வாய் என்றான். இப்பொழுதே உணர்ந்துதான் இருக்கிறேன் என்றாள் அவனிசுந்தரி. உன்னை என் பட்டத்தரசி ஆக்குகிறேன் என்றான். ஏற்கனவே இருப்பவள் அவள் உறையூரை ஆள்வாள், நீ புகாரை ஆள்வாய். இருவரையும் சேர்த்து நீங்கள் ஆள்வீர்கள். இதை சொன்ன அவள் நகைத்தாள். நெடுங்கிள்ளியின் சீற்றம் அதிகமாயிற்று. தன் உடையில் இருந்த குருவாளை தட்டி காட்டினான். அதை பார்த்து அவள் மீண்டும் நகைத்து, குருவாளாலோ நேர்போரிலோ கொள்வது உங்கள் வழக்கமல்லவே வீரரே, அதை ஏன் தட்டி காட்டுகிறீர்கள் என்று சொன்னான். நெடுங்கிள்ளி பதில் சொல்லவில்லை. சிறிது தாமதித்துவிட்டு அவள் காதில் குசுகுசுவென்று ஏதோ சொன்னான். அவளும் தலையாட்டினாள். இதை மாத்திரம் செய்துவிடு, உனக்கு எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்றான். சரி என்பதற்கு அடையாளமாக அவள் தலையை ஆட்டினாள். அதற்கு பிறகு நெடுங்கிள்ளி அவ்விடத்தை விட்டு வெகு வேகமாக சென்று விட்டான். பிறகு ஓர் அதிசயம் நடந்தது. அந்த பெண் கையை மெல்ல தட்டினாள். சற்று தூரத்தில் இருந்த அந்த பூதம் வெளிவந்தது. அந்த இடத்தில் சற்று பேச்சை அரைகுறையாக விட்ட மாவளத்தான் அண்ணனை நோக்கினான். தம்பி அதுவரை சொன்ன கதையை பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த நலங்கிள்ளி, பூதலனா என்று வினவினான். ஆம் என்றான் மாவளத்தான். அவனிசுந்தரி அவனிடம் என்ன சொன்னாள்? ஏதும் சொல்லவில்லை. நெடுங்கிள்ளி சென்ற திசையை கைகளால் சுட்டி காட்டினாள். பிறகு அந்த ராட்சதன் நெடுங்கிள்ளி சென்ற வழியை நோக்கி நடந்தான். பிறகு அந்த பெண் நமது நந்தவனத்தின் பளிங்கு மண்டபத்திற்கு வந்தாள். அதில் உட்கார்ந்து இருந்தாள் நீண்ட நேரமாக. பிறகு எழுந்து அரண்மனையை நோக்கி நடந்தாள். இவ்வளவுதானா? ஆம். நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான் நலங்கிள்ளி. கடைசியில் ஒரு முடிவிற்கு வந்து, தம்பி, மர்மம் பலமாக இருக்கிறது. எதற்கும் புலவரை அழைத்து வா, யோசனை கேட்போம் என்றான். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இருந்த குழப்பத்தால் அந்த சுரங்க அறையின் இன்னொரு சாளரத்தின் அருகில் ஒட்டி நின்று அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு உருவத்தை இருவருமே கவனிக்கவில்லை. மாவளத்தான் அறையை விட்டு வெளியே வந்ததும் அந்த உருவம் மறுபடியும் சுவரில் பதுங்கிக் கொண்டது. அவன் சென்றதும் அரசனின் அந்தரங்க அறைக்குள் ஓசைப்படாமல் நுழைந்து கதவையும் சாத்திக் கொண்டது. அத்தியாயம் 6. விபரீத வேண்டுகோள். தம்பி மாவளத்தான் சொன்ன செய்தியால் மிகவும் குழம்பிய மனதுடன் நலங்கிள்ளி நின்றிருந்தான். ஆனாலும் தம்பி சென்ற பின் ஓசைப்படாமல் தனது அறை கதவு திறந்ததையும் அதன் மூலம் அவனிசுந்தரி நுழைந்து கதவை சாத்திவிட்டதையும் கண்ட புகாரின் புதுமன்னன் வியப்பு நிரம்பிய விழிகளை அவள் மீது நிலைக்க விட்டான். அவளை அறைக்கு வெளியே இருந்த காவலர்கள் எப்படி உள்ளே புகவிட்டார்கள்? அவள் எதற்காக அத்தனை பத்திரமாக அரவம் செய்யாமல் திருடியைப் போல் உள்ளே நுழைய வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகள் அவன் மனதில் எழுந்தன. அவற்றையெல்லாம் அவன் கேட்காமல் அவளை உற்று பார்த்து கொண்டே நின்றான். அவள் சுந்தர வடிவம் அன்றைய காலை அலங்காரத்தில் கண்களை பறித்து கொண்டிருந்தது. அவள் அன்று பச்சை சேலை அணிந்து கொண்டிருந்ததால் நலங்கிள்ளியின் கூரிய கண்களுக்கு அந்த பச்சை நிறம் அவள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாக தோன்றியது. அவள் அன்று புதிதாக அணிந்திருந்த மேகலாபரணத்தின் கற்கள் ஓரிரண்டே பதிக்க பெற்று இருந்தாலும் அவை கூட அவள் இயற்கை அழகை பன்மடங்கு அதிகப்படுத்தி இருந்தது. அவள் அழகிய கண்களே அவளுக்கு ஆபரணமாக இருக்க, மற்ற ஆபரணங்கள் அவளுக்கு எதற்காக என்று தனக்குள் வினவிக் கொண்டான் நலங்கிள்ளி. புகார் அரசன் தன்னை அப்படி உற்று பார்ப்பதைக் கண்டும் அவளுடைய பூவிதழ்கள் புன்சிரிப்பினால் பூக்கவில்லை. கண்களிலும் கூட அந்த வழக்கமான விஷமத்தை காணும். தாமரை முகம் கூட அந்த வழக்கமான மென்மையை கைவிட்டு மிகவும் கல்லாக இருந்தது. அன்று அவள் கதவில் சாய்ந்த வண்ணம் துவண்டு நின்ற நிலை காமத்தை விளைவிக்கிறதா, கடினத்தை விளைவிக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள சக்தி இழந்து நின்றன மன்னனின் ஆராய்ச்சி கண்கள். நலங்கிள்ளியின் கண்கள் தன் மீது ஓடுவதைக் கண்டாலும் காணாதது போல அவள் பேச்சை துரிதமாக தொடங்கினாள். மன்னவா, உங்கள் மகுடாபிஷேகத்திற்கு புலவர் நாளை கழித்து மறுநாள் வைத்திருக்கிறார் என்று குறிப்பிட்டாள். அந்த செய்தியை முதல் நாளன்றே புலவர் அத்தாணி மண்டபத்தில் அறிவித்து இருந்ததால் அதை எதற்காக மீண்டும் சொல்கிறாள் அவனிசுந்தரி என்பதை அறியாமல் நலங்கிள்ளி சர்வசாதாரணமாகவே பதில் கூறினான், ஆம் என்று. அவனிசுந்தரியின் அழகிய கண்கள் அவன் கண்களுடன் கலந்தன. பிறகு அவள் உதடுகள் மலர்ந்து கேள்விகளை வீசின. நீங்கள் பல கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டும், ஆனால் கேட்கவில்லையே என்று சொன்னாள். அதுதான் அவளுடைய முதல் கேள்வியாக இருந்தது. நலங்கிள்ளி அவள் கண்களை ஆராய்ந்து அதில் சிக்கியிருந்த தனது கண்களை விடுவித்துக் கொண்டான். வினாடி நேரத்தில் ஆம், கேட்கவில்லை என்று கூறி புன்வருவலம் செய்து கொண்டான்.
ஏன்? அவனிசுந்தரியின் கேள்வியில் மன்னனின் நிதானத்தை பற்றி பெரும் வியப்பு ஒலித்தது. விஷயங்களை சொல்வதற்காக கன்னடத்து இளவரசி வந்திருக்கிறீர்கள் என்ற நலங்கிள்ளி, ஏன் அங்கேயே நிற்க வேண்டும், இப்படி அமருங்கள் என்று சற்று எட்ட இருந்த ஓர் இருக்கையை சுட்டிக்காட்டினான். மயிலென நடந்து அந்த ஆசனத்தில் சென்று உட்கார்ந்தாள் அவனிசுந்தரி. பிறகு நலங்கிள்ளியை நோக்கி, நீங்களும் உட்காருங்களேன் என்றாள். வேண்டாம், நிற்பதில் வசதி இருக்கிறது என்று கூறிய நலங்கிள்ளி சாளரத்தில் நன்றாக சாய்ந்து தனது இரு கைகளையும் மார்பில் கட்டி கொண்டான். அவனுடைய வாய் கேள்வி எதையும் கேட்காவிட்டாலும் கண்கள் கேள்விகளை கக்கின. அவற்றை கவனித்த அவனிசுந்தரி, நான் உங்கள் காவலரையெல்லாம் மீறி எப்படி இங்கே வந்தேன் என்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறது என்று முதல் கேள்வியை அவளே வீசினாள். நலங்கிள்ளியின் இதழ்களில் புன்முறுவல் தவழ்ந்தது. இல்லை, அதில் வியப்பு எனக்கு ஏதும் இல்லை என்று அவன் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களிலும் வியப்பொலி ஏதும் இல்லை. உண்மையாகவா? ஆம். விந்தையாக இருக்கிறதே. விந்தை ஏதும் இல்லை, ஆனால் கண்கள் இருக்கின்றன. கண்களா? ஆம், என் கண்கள் என்ற நலங்கிள்ளி நகைத்தான். அவனிசுந்தரியின் முகத்தில் வியப்பு அதிகமாக விரிந்தது. அதில் சந்தேகம் கூட கலந்து நின்றது. புரியும்படி சொல்லுங்கள் என்றாள். சொல்லவா காட்டவா என்று கேட்டான் மன்னன். எப்படி செய்தாலும் சரி என்ற அவனிசுந்தரி அவனை ஏறிட்டு நோக்கினாள். மன்னன் சாளரத்தை விட்டு அவளை நோக்கி மிகவும் நிதானமாக புலிநடை நடந்து வந்தான். அவள் அருகில் வந்ததும் ஒரு வினாடி யோசித்துக் கொண்டு நின்றான். பிறகு அவள் இடத்தோளில் சரிந்து கிடந்த சேலையை சற்று மேலே சரையலென தூக்கிவிட்டு அவள் இடக்கையை தன் வலக்கையால் பற்றி எடுத்தான். அந்த கையை தனது இடக்கையில் வைத்து விரல்களை பிரித்து சுட்டிக்காட்டினான். நலங்கிள்ளி தன்னை தொட்டதையோ சரிந்த மேலாடையை தூக்கியதையோ அவனிசுந்தரி லட்சியம் செய்யவில்லை. அவன் கூறிய அறிவை நினைத்து மேலும் வியப்படைந்தாள். அவள் வியப்பை கண்டு அவன் விரலில் இருந்த பெரிய மோதிரம் கூட நகைத்தது. அது நகைத்ததா அல்லது அதன் புலிமுக கண்கள் உக்கிரத்தால் உருமினவா என்பதை விவரிக்க இயலாத ஒரு நிலை அவள் மனதை ஆட்கொண்டது. அதனால் ஏற்பட்ட குழப்பம் அவள் முகத்தை குங்குமச் சிவப்பாக அடித்தது. அப்பொழுதுதான் ஓர் ஆண்மகன் தன் கையை பற்றி நிற்பதையும் அந்த பிடியும் இரும்பு பிடியாக இருப்பதையும் உணர்ந்தாள் அவள். அதனால் ஏற்பட்ட புதுவிதமான நிகழ்ச்சியில் ஓர் ஆனந்தமும் கலந்து கொண்டதால் அவள் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகளால் பீடிக்கப்பட்டு தத்தளித்தாள். அதனால் சிறிது ஆசனத்தில் அசங்கவும் செய்தாள். அந்த நிலை நலங்கிள்ளியையும் ஓரளவு பற்றி கொண்டிருக்க வேண்டும். நடுங்காத அவன் கைகள் கூட சிறிது நடுங்கின. என் கண்களை பற்றி இப்பொழுது என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் புகார் மன்னன். எதையும் பார்க்க தவறாத கண்கள் என்று குலைந்து பேசினாள் கன்னடத்து இளவரசி. எப்பொழுது கண்டுபிடித்தீர்கள் என்றும் வினவினாள். நலங்கிள்ளி அவள் கைகளை விடுவித்து சற்று எட்டச் சென்று அவளை பார்த்து, அவனிசுந்தரி, அன்று புலவரின் மாளிகையில் மன்னன் சடலத்தின் 2 மர்மங்களை எங்களுக்கு காட்டினாய் என்று துவங்கினான் உரையாடலை. ஆம், ஒன்று கச்சை குழல், 2வது மன்னர் மார்பில் இருந்த பெரிய சிவப்பு மச்சம். அந்த குழல் சிறிய மூங்கில் குழல் என்று இழுத்தான் நலங்கிள்ளி. ஆம், யவன நாட்டு வாசனை திரவியங்களை வைக்கும் குழல். ஆம், மன்னன் வாசனை திரவியம் விரும்பாதவர். இதை சொன்ன நலங்கிள்ளி அவளை உற்று நோக்கினான். அவனிசுந்தரி பதில் ஏதும் சொல்லவில்லை. மௌனம் சாதித்தாள். நலங்கிள்ளியே மேற்கொண்டு சொன்னான். ஆகையால் அதை மன்னரிடம் வேறு யாரோ கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்தது மட்டுமல்ல, எழுத்தாணி கொண்டு நெடுங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்று 2 இடங்களில் உறையூர் மன்னன் பெயரை பொறிக்கவும் செய்திருக்கிறார்கள். அந்த கையெழுத்து மன்னரின் கையெழுத்துதான். ஆனால் ஓலை பொறிக்கும் எழுத்தாணியுடன் உறங்கும் பழக்கம் மன்னருக்கு கிடையாது. ஆகையால் அதை வேறு யாரோ அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் பேச்சை நிறுத்திய நலங்கிள்ளி அவனிசுந்தரியை உற்று நோக்கினான். ஆம், நான் தான் கொடுத்தேன். அந்த குழலும் என்னுடையதுதான். வாசனை திரவியங்களை அறையில் தெளித்து விட்டேன் என்று விளக்கினாள் அவனிசுந்தரி. அதுவும் எனக்கு தெரியும். மன்னரின் தளபதி நீங்கள் வந்த மறுநாள் இங்கு வந்ததும் சொன்னார். ஆனால் விவரங்கள் அவருக்கு தெரியாது. மன்னர் இறந்து கிடந்த அறை முழுவதும் வாசனை அடித்துக் கொண்டிருந்தது என்று கூறினார் என்ற நலங்கிள்ளி. அது மட்டுமல்ல, அன்று முதல் ஜாமத்தில் நெடுங்கிள்ளி நீண்ட நேரம் மன்னனிடம் தனியாக பேசிக் கொண்டு இருந்ததாகவும் அவன் போகும்போது மன்னர் அறைக்கு வெளியே வந்து அவனை வழி அனுப்பியதாகவும் சொன்னார் என்று கூறினார். வேறு என்ன சொன்னார்? வறண்ட குரலில் வெளிவந்தது அவனிசுந்தரியின் கேள்வி. மறுநாள் காலையில் மன்னர் இறந்து கிடந்ததாக கூறினார். வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. தெரியாது? அவனிசுந்தரி தலையை தொங்க போட்டுக்கொண்டு கேட்டாள். மீதி கதை தங்களுக்கு தெரிய வேண்டாமா என்று. சொன்னால் தெரிந்து கொள்கிறேன். நலங்கிள்ளியின் குரலில் வெறுப்பு ஒலித்தது பலமாக. சொல்கிறேன் கேளுங்கள். மன்னர் இறந்த நாள் மாலைதான் நான் குளமுற்றம் வந்து சேர்ந்தேன். நான் போக உத்தேசித்தது உறையூர். ஆதலால் குளமுற்றத்து ஊருக்குள் செல்லாமல் வெளியே ஓர் தோப்பில் தங்கினேன். இரவு மூண்டது. அதே தோப்புக்கு இருவர் வந்தார்கள். நானும் பூதலனும் இருந்த இடம் அடர்த்தியான பகுதியில் இருந்ததால்
அவர்கள் இருவரும் எங்களை பார்க்க முடியவில்லை. நாங்கள் மட்டும் அவர்களை பார்க்க முடிந்தது. அவர்கள் பேச்சை கேட்கவும் முடிந்தது. வந்திருந்தவன் இன்னொருவனை மன்னா மன்னா என்று அழைத்ததால் அவன் ஏதோ ஒரு ஊர் அரசன் என்று தீர்மானித்தேன். அங்குதான் புகார் மன்னரை கொல்லப்போகும் முறையை விளக்கிக் கொண்டிருந்தான் நெடுங்கிள்ளி. இந்த ஊசி முனையால் சிறிது குத்தினால் போதும், மரணம் நிச்சயம். ஆனால் நிதானமான மரணம்தான். யாரும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றான். கூட வந்தவன் இதை ஆமோதித்து, காரியம் முடிந்ததும் திரும்பிவிட வேண்டும் அரசே, இல்லையேல் பேராபத்து என்றான். பிறகு மன்னன் சென்றான் புரவி ஏறி. நான் பூதலனை விட்டு இன்னொருவனை கட்டி போட்டேன். அவனை கொன்று விடுவதாக பயமுறுத்தி நானும் பூதலனும் அரண்மனைக்கு விரைந்தோம். அங்கு இருந்த உங்கள் படைத்தலைவரை அணுகி நான் மன்னரை உடனே பார்க்க வேண்டும் என்று மன்றாடினேன். உறையூர் தம்பி பேசிக்கொண்டு இருப்பதால் முடியாது என்று மறுத்துவிட்டார் படைத்தலைவர். மன்னர் உயிருக்கு ஆபத்து என்று கெஞ்சினேன். பதிலுக்கு படைத்தலைவர் சிரித்தார். அப்படி அவர் சிரித்து கொண்டிருந்த போது நெடுங்கிள்ளி அவசரமாக வெளிவந்து புரவி ஏறி பறந்து சென்றான். நான் படைத்தலைவரையும் மீறி அரசர் அறைக்குள் ஓடினேன். இங்கு அவனி சுந்தரியின் குரல் தழுதழுத்தது. சொல்லுங்கள் மேலே என்றான் நலங்கிள்ளி. மன்னர் சயனத்தில் படுத்து கிடந்தார். நான் அவரை அணுகி நான் யார் என்பதை அறிவித்து என் முத்திரை மோதிரத்தையும் காட்டினேன். பிறகு கேட்டேன், சற்று முன்பு வந்தவர் ஊசியால் உங்களை ஏதாவது செய்தாரா என்று. மன்னர் மார்பை திறந்து காட்டினார். எனக்கு சில நாளாக காசநோய் இருக்கிறது. அதற்கு தம்பி வைத்தியம் செய்தான். அந்த ஊசி முனை மருந்து என் நோயை தீர்க்கும் என்றான் என்று கூறினார். நான் கண்களில் இருந்து பொலபொலவென நீரை உதிர்த்தேன். விஷயத்தை கூறினேன். கிள்ளிவளவர் ஒரு வினாடி மலைத்தார். தனது மருத்துவரை வரவழைக்கும்படி கூறினார். மருத்துவர் வந்து பார்த்து ஊசி முனை விஷம் கடும் விஷம் என்றும் மாற்று மருந்து இல்லை என்றும் கூறினார். பிறகு மன்னர் எல்லோரையும் வெளியே போகச் சொல்லிவிட்டு என்னிடம் ஓர் ஓலை கேட்டார். நான் மடியில் இருந்த வாசனை குழலை எடுத்து வாசனை திரவியத்தை கீழே ஊற்றிவிட்டு கொடுத்தேன். என் மடியில் சதா இருக்கும் தங்க எழுத்தாணியையும் கொடுத்தேன். மன்னர் பஞ்சனையில் உட்கார்ந்து சாவதானமாக எழுதினார். பிறகு தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து என் மோதிர விரல் சிறிதாக இருந்ததால் கட்டை விரலில் போட்டார். மகளே, சோழ நாட்டை காப்பாற்றிவிடு என்று உத்தரவிட்டார். பிறகு படைத்தலைவரை வரவழைத்து நான் சொல்கிறபடி நடந்து கொள்ள உத்தரவும் இட்டார். இத்துடன் கதையை முடித்த அவனி சுந்தரி முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். மீதி கதை நலங்கிள்ளிக்கு தெரிந்தே இருந்ததால் அவன் ஏதும் பேசவில்லை. அவள் முதுகை ஆறுதலாக தடவி கொடுத்தான். அவள் அழுகை நின்றதும் அவனி சுந்தரி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அவள் அவனை நீர் தோய்ந்த கண்களுடன் ஏறெடுத்து நோக்கினாள். பிறகு விடுத்தாள் ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் பெரும் விபரீதமாக இருந்தது.